இந்தியாவில் இன்று வரை வெளியாகும் பழமையான பத்திரிகைகளில் ஒன்று. உலகளவில் அதிக சர்க்குலேஷன் கொண்ட ஆங்கில பத்திரிகையாக கொண்டாடப்படும் ஒன்று. த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிறந்த தினம் இன்று. பாம்பே டைம்ஸ் அந்த ஜேர்னல் ஆஃப் காமர்ஸ்னு தொடங்கப்பட்ட பத்திரிகை தான் அதன் பின்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு உருவெடுத்தது. ராவ் பகதூர் நாராயண் தினநாத் வெல்கர் அப்படிங்கிற ஒரு சோசியல் ரிஃபார்மர் தொடங்கப்பட்ட பத்திரிகை தான் அந்த பாம்பே டைம்ஸ் அந்த ஜேர்னல் ஆஃப் காமர்ஸ். ஆரம்பத்துல ஜெய் பெர்னன், ஜார்ஜ் புஷ்ங்கிற பிரிட்டிஷ் ஆதரவு எடிட்டர்கள் தான் இந்த பத்திரிகையுடைய எடிட்டர்களா இருந்தாங்க. ஆனா 1857 நடந்த இந்திய புரட்சிக்கு அப்புறமா அதோடைய முகம் மாறணும்னு பத்திரிகை உரிமையாளர்கள் டிசைட் பண்ணாங்க. ஆனா அப்ப இருந்த பிரிட்டிஷ் எடிட்டர்ஸ் அதை ஒத்துக்கல. அவங்கள மாற்றி ராபர்ட் நைட்டுங்கிறவர் பத்திரிகையுடைய எடிட்டரா நியமிக்கப்பட்டார். அவர் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய முகத்தையே மாற்றி அமைத்த வித்தகர். பத்திரிகை சுதந்திரத்திற்காக கொடி உயர்த்தி அதன் பாதையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை வழி நடத்தியவர் ராபர்ட் நைட். அதன் பின்னான காலகட்டத்தில் இந்திய சுதந்திரத்துக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தன்னுடைய பங்களிப்பை பெரிதும் செய்தது. தன்னுடைய பத்திரிகை வரலாற்றில் எத்தனையோ சம்பவங்களையும் சவால்களையும் சந்திச்சு தொடர்ந்து போராடி கொண்டு வெளிவந்து கொண்டிருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஒரு உதாரணம் சொல்லணும், எமர்ஜென்சி டைம்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெமோக்ரஸிக்கு வெளியிட்ட இரங்கல் விளம்பரங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்படி இந்திய வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகளை தன்னுடைய பக்கங்களில் பத்திரமாக பல வருடங்கள் பதிவு செய்து வரும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா 187 வருடங்களுக்கு முன்பாக, சரியாக சொல்ல போனா 1838 வருடம் பிறந்த தினம் இன்று.